வெனஸ்டே மார்னிங் எப்போவும் காலையிலே எழுந்ததும் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைலாம் பார்க்குறது. பாலை காய்ச்சி வச்சுட்டு மாவு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். பக்கத்து வீட்டில் தான் மாவு விற்கிறாங்க. அவங்கக்கிட்ட மாவு நல்லாயிருக்கும். பாலை காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். நெய் எடுக்கிறதுக்காக அதோடைய மில்கேடெலாம் இப்போ கொஞ்ச நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வரேன். பால் ஆறி இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்ப இதை காய்ச்சி டீ ரெடி பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு இட்லியும் வேர்க்கடலை சட்னியும். வேர்க்கடலை எப்போவுமே நான் வறுத்து வச்சுருப்பேன். வேர்க்கடலை எங்கள் வீட்டில் எப்போவும் ஸ்டாக் இருக்கும். வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, தேங்காய், காஞ்ச மிளகாய், பூண்டு போடணும். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு 1 நிமிஷம் வச்சா போதும். சட்னி ரெடி. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கும் வேலை நடந்துட்டு இருக்குது. டீ வேணும்னு கேட்டிருந்தாங்க. 2வது பால் காய்ச்சி டீ போட்டு கொடுத்துட்டு நானும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டிஃபனுக்கு இட்லினாலே ஃபஸ்ட்டு டீ குடிக்க மாட்டேன். இட்லி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் டீ குடிப்பேன். நேற்று துவைச்சி போட்ட துணி நிறையா இருந்தது. அது எல்லாத்தையும் இன்றைக்கி காலையில் தான் மடித்து வச்சேன்.